குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பாத்திரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் கிடக்குது. இந்த பூஜா பொண்ணையே எனக்கு பாத்திர கழுவ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் ஓடிட்டா. இப்போ இந்த ட்ரேல எடுத்துகிட்டு போய் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு வந்துடலாம் வாங்க. ஐயோ, இந்த பாத்திரத்தை பார்த்தாலே தலையெல்லாம் சுற்றுது. எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த பொண்ணு வேற எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுக்கணும். கழுவிட்டு வந்துடலாமா போயிட்டு. இங்கே பாருங்க, எல்லா பாத்திரத்தையும் இந்த ட்ரேயில் கொட்டி கழுவிடலாம். இந்த சோப்பும் இதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஊற்றியே கழுவிக்கலாம். ஒரு ஹெல்ப் பண்ணுதான் இந்த பூஜா பொண்ணு, எதுவுமே பண்ணாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவிப்போம். அப்பா, இவ்வளோ பாத்திரம் கழுவணும். எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்துடலாம். சமைக்கிறது மட்டும் ஈஸி இல்லை, இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ள கையெல்லாம் பாருங்க கறியா ஆயிடுச்சு. தேய்ச்சி கழுவணும், அப்பதான் பளிச்சுன்னு ஆகும். கொஞ்சோன்னு சோப்பு தொட்டு கடன்னு எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுருவோம். இதெல்லாம் பாருங்க எப்படி காய போட்டு வச்சிருக்கான்ட்டு. கொஞ்சம் கூட இந்த பொண்ணுக்கு பொறுப்பே இல்லை. ஐயோ. நல்லா இதெல்லாம் தேய்ச்சி கழுவுனாதான் போகும். ஐயோ எப்படி காய போட்டு வச்சிருக்கா பாருங்க. இதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவணும். கழுவுன பாத்திரம்லாம் விலக்கி போட்ட பாத்திரத்தை ஓரமா வச்சிருவோம் முதல்ல. இன்னும் கொஞ்சம் நம்ம சோப்பு தண்ணி ஊற்றிப்போம். இங்கே பாருங்க எப்படி கறியாயிடுச்சு பாத்திரம்லாம். ஈஸியாக சாப்பிட்றது. பாத்திரம்லாம் என்ன ஆகுதுன்னே பார்க்கறது கிடையாது. அப்போதானே உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும் போது பளிச்சுன்னு இருக்கும். பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு காட்டணும்ல. கடன்னு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி போட்டுருவோம். வேலையோட வேலையா இந்த பாத்திரத்தை வேற இந்த பூஜா பொண்ணு போட்டுட்டு போயிடுறா. ஒரு பாத்திரமாவது கழுவி கொடுக்கலாம்ல, அம்மாக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. என்ன பொண்ணும். ஐயோ. கழுவுன பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருவோம். முதல்ல பின்னாடி வச்சிருவோம், காஞ்சிட்டு இருக்கட்டும். வெயில் அடிக்கிறதோட காஞ்சிரும் எல்லா பாத்திரமுமே. நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. இந்த பாத்திரம்லாம் பாருங்க, வீடியோக்காக வாங்கணும்னு சொல்லி வாங்கினான். ஆனால் வீடியோ எடுத்து அப்படியே போட்டுட்டு போயிடுவா. இந்த பாத்திரம்லாம் எல்லாம் பளிச்சுன்னு வைக்க வேணாமா? அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி கழுவி வச்சிருவோம் நம்மளாவது. மண் பாத்திரம்லாம் நல்லா கழுவி வச்சாதான் ஃபங்கஸ் வராம இருக்கும். எல்லா பாத்திரத்தையும் ஒட்டுக்கா கழுவ வச்சுட்டாலே இப்படி நம்மளையே. ஐயோ, அது ஊறட்டும், அதுக்குள்ள நம்ம இதை தேய்ச்சி எடுத்துருவோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். வரட்டும் இந்த பொண்ணு. நம்மளை பாத்திரம் கழுவி வச்சுட்டு எங்க போச்சோ தெரியல. வரட்டு பார்த்துக்கலாம். நீங்கம்மா இதை செய்யுங்கம்மா, நான் கழுவி தரேன்ட்டு மட்டும் சொல்லும். ஆனா எதுவுமே செய்யாது. பாருங்க, எல்லா பாத்திரமும் கறி பிடிச்சி போச்சு. கையெல்லாம் கறியாயிடும். இதெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சாதானே நல்லது. வேலை செஞ்சு கையே ஓஞ்சி போகுது. இந்த பிளேட்லாம் ஆசைப்பட்டு கேட்டா, ஆனால் எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க.
வாங்குற வரைக்கும் தான் எல்லாமே. எல்லா வடை சட்டியும் எடுத்து போட்டிருக்கு இந்த பொண்ணு. பாத்திர கழுவிட்டு வச்சுட்டு வரட்டும், பேசிக்கலாம் அவளை. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாம். வரட்டும், பேசிக்கலாம். இங்கே பாருங்க, தோசைக்கல்லாம் அப்படி போட்டிருக்கா. கறி பிடிச்சி போயிடாது. தோசைக்கல்லாம் உடனே கழுவி வச்சிடணும், இல்லைன்னா வீணா போயிடும். அடுத்த தடவை தோசை சுடும் போது வரவே வராது. நம்ம தான் அது கூட நின்று டான்ஸ் ஆடிட்டு நிற்கணும். அதெல்லாம் எங்கே இந்த பொண்ணுக்கு புரியுது? நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சுப்பா ஒரு வழியா. இருங்க, தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த பக்கத்து வீட்டு தாரா பொண்ணு வேற தண்ணியே தராது. அந்த பொண்ணுக்கிட்ட வேற போட்டி போட்டு தான் தண்ணியே எடுத்துகிட்டு வரணும். அவங்க வீட்டில் தான் பைப் இருக்குது, அவங்க வீட்டில் தான் பைப் இருக்குன்னு சொல்லுவா. பைப் என்னமோ போதுதான், ஆனால் அந்த பொண்ணு தரவே தராது தண்ணி. இந்த பாருங்க, உரல் எல்லாம் கழுவ போட்டு வச்சிருக்கா. நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிருவோம். இந்த தட்டுலாம் அடமா வாங்கினான். எதையாவது ஒன்று உருப்படியாக பண்ணுறாளா? எதுவுமே பண்ணுறதில்லை இந்த பொண்ணு. சோப்பை போட்டு கழுவி வைப்போம். எல்லா சாமானையும் கழுவி எடுத்தாச்சு. இந்த ஸ்பூன்லாம் இருக்குது, இந்த ஸ்பூனெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்துருவோம். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் அம்மாக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் செல்லக்குட்டீஸ், பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பூஜைலாம் செய்ய மாட்டேன்றா. நான் செய்ய சொல்கிறேன், அவள் செய்யவே மாட்டேங்கிறா. உங்கள் வீட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? எல்லாத்தையும் இப்போ வாஷ் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு வீடியோ எல்லாம் நல்லா கழுவியாச்சு. எல்லா பாத்திரமும் கழுவி அடுக்கி வச்சாச்சு ஒரு வழியா. அப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். பாய் பாய்.